திருச்சியில் காய்கறி வியாபாரியிடம் 50 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த விவகாரத்தில் முகமூடி கொள்ளையர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தைச் சேர்ந்தவர் ரமணி. இவர் காய்கறிகளை மொத்தமாக விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். தனக்கு சொந்தமான லாரி மூலம் நீலகிரி மாவட்டத்தில் இருந்து தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சந்தைக்கு தினமும் காய்கறிகளை அனுப்பி வருகிறார். அதேபோன்று கடந்த 3ஆம் தேதி லாரியில் காய்கறிகளை ஓட்டுநர் ஆனந்த் மூலம் அனுப்பி வைத்தார். அவருடன் ரமணியிடம் பணியாற்றும் கணக்காளர் லோகேஸ்வரனும் இருந்து உள்ளார். கும்பகோணத்தில் காய்கறிகளை இறக்கிவிட்டு பின்னர் லோகேஸ்வரன் 50 லட்சம் ரூபாய் பணத்தை வசூல் செய்திருக்கிறார். லாரியில் வைக்கோலை ஏற்றிக்கொண்டு இருவரும் தஞ்சை மாவட்டத்தில் இருந்து திருச்சி வழியாக நீலகிரி மாவட்டத்திற்கு சென்றனர். வழியில் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை பெட்டவாய்த்தலை அருகே உள்ள காவல்காரன் பாளையம் என்ற இடத்தில் இருக்கும் உணவகத்தில் சாப்பிட முடிவு செய்தனர். அதற்காக கடையின் அருகில் லாரியை நிறுத்திவிட்டு உணவு சாப்பிட சென்றனர். அப்போது இளைஞர் ஒருவர் உங்கள் லாரியை யாரோ உடைக்கிறார்கள் என்று கூறவே இருவரும் அலறி அடித்துக்கொண்டு லாரியின் அருகில் சென்றனர். அப்போது அங்கு காரில் வந்த முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் ஆயுதங்களை காட்டி இருவரையும் மிரட்டி லாரியின் கதவை திறக்கும்படி கூறியுள்ளனர். பின்னர் லாரியில் உள்ள லாக்கரில் இருந்த 50 லட்சம் ரூபாய் வசூல் பணத்தை எடுத்துக்கொண்டு மர்ம நபர்கள் திருச்சியை நோக்கி தப்பி சென்று விட்டனர். இதனை அருகில் இருந்த கடையில் வேலை பார்ப்பவர்கள் கவனித்து விட்டனர். அவர்கள் விரைந்து சென்று தட்டி கேட்க முயன்ற போது அவர்களையும் அந்த கும்பல் ஆயுதங்களை காட்டி கொன்றுவிடுவோம் என மிரட்டி இருக்கின்றனர். பணம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து ஓட்டுநர் ஆனந்த் மற்றும் லோகேஸ்வரன் ஆகியோர் பெட்டவாய்த்தலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் கொள்ளை நடந்த இடத்தில் நேரடி விசாரணை நடத்தியதோடு அங்கிருந்த சிசிடிவி பதிவுகளையும் ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் கொள்ளையர்களை அடையாளம் கண்ட போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் நவலூர் குட்டப்பட்டு பகுதியில் கொள்ளைக்காரர்கள் சிலர் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் 5 பேரை வளைத்து பிடித்து விசாரணை நடத்தினர். அவர்கள் பெட்டவாய்த்தலை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த 25 வயது பிரவீன்குமார், திருநெல்வேலியைச் சேர்ந்த 25 வயது போஸ் என்கிற இசைக்குமுத்து, 22 வயது வெள்ளைப்பாண்டி, 23 வயது முத்து மணிகண்டன், மதுரையைச் சேர்ந்த 27 வயது சூர்யா என்கிற உதயநிதி என தெரிய வந்தது. அவர்கள் 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அப்போது போலீசாரிடம் இருந்து இசைக்குமுத்து, வெள்ளைப்பாண்டி, சூர்யா ஆகிய மூவரும் தப்ப முயன்றுள்ளனர். அப்போது அவர்கள் கீழே இடறி விழுந்ததில் மூவருக்கும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.